சரியா ஏண்டா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்ட? சரியா இந்த அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டேடா. அவ ஒண்ணுமே சாப்பிடல, கொண்டு போய் கொடு. உன்னை நான் இப்படி எல்லாம் நம்பி இருந்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டேடா. என் நம்பிக்கையை பழக்கிட்டேடா. சரியா நான் என்னடா பண்ணுவேன்? இந்த செடியை இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பான்னு நினைச்சா சொந்தக்காரங்களே கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்க முடி வச்சுட்டானே. அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு, காது கொடுத்து கேட்க முடியலையே. அத நம்ம கையே நம்ம கண்ணை குத்தின மாதிரி ஆயிடுச்சு. இதை எங்க போய் சொல்றது? என்ன பண்றது பாட்டி? செழியை நம்ம எல்லாரையும் காப்பாத்துவான்னு நினைச்சோம். ஆனா அவன் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டான். இதெல்லாம் நம்ம நேரம்னு தான் சொல்லணும். இல்லம்மா, ஆம்பளைங்களால இந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் இருக்க கூடாதுன்னு சாபக்கேடு போல இருக்கு. பாட்டி, என்ன பெரிய ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களால உங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லையா? அவனை தலைமையில தூக்கி வச்சு ஆடினதுனாலதான் அவன் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் அவன் எப்படி கத்துக்கிட்டானே தெரியல. எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசினான் தெரியுமா? நானும் அக்காவும் போனப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு. அம்மா போய் கால்ல விழுறாங்க, அவன் கூட அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறான். அப்படிப்பட்டவனுக்காக நாம் எதுக்கு கவலைப்படணும்? இந்த கவிதா ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு அவன் கூட சேர்ந்து தப்பு பண்றா. அவளுக்கு அது அறிவு வேண்டாம்? மத்தவங்களை நாம குறை சொல்லக்கூடாதும்மா. நம்ம பிள்ளைய பத்தி தான் நாம பேசணும். சரியா ஏதோ வயசு கோளாறுல எடுத்தோம் கவுத்தோம் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா கூடிய சீக்கிரமே நாம செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திரும்பி வருவான். வருவான் வந்தா நாங்க சும்மா விட மாட்டோம். நம்மள மதிக்காம போனது எந்த முகத்தை வச்சு திருப்பி வருவான்? அம்மாவையும் எங்களையும் பேசின பேச்சுக்கு அவன் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்பதான் 2 குடும்பமும் நிம்மதியா இருக்க முடியும். அந்த கவிதாவோட அப்பா எவ்வளவு மோசமா பேசிட்டு போனாரு. ஐயோ, அவரோட பேச்ச காது கொடுத்து கேட்கவே முடியல. இப்ப கூட சும்மா விட மாட்டேன்னு ஆளுங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அக்கா, அவனை விடுங்க. இனிமே அவரே வந்தாலும் சரி, கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு இருக்க கூடாது. உங்க வீட்டு போனதான் எங்க பையனை கூட்டிட்டு போனான்னு தைரியமா சொல்லுங்கக்கா. கீர்த்தனா, நீ பேசாம இரு. நீ பாலை கூட அவளுக்கு. சரியா அம்மா கொஞ்சம் பால் சாப்பிடுமா. வெறும் வயித்தோட நீ இப்படி மனசு சங்கடப்பட்டுட்டு இருந்தா எப்படி? உனக்கு உடம்பு வேற சரியில்லை. கொஞ்சம் பால் சாப்பிடுமா. அம்மா கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா 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 ஏ கண்மணி, அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா 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 என்னம்மா? அம்மா அம்மா நான் டாக்டர் சொல்றேன். ஏய் போன் எல்லாம் வேணாம், உடனே ஆட்டோ கூட்டிட்டு வா. சரி அம்மா 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 இங்க பாருமா. அம்மா அம்மா அம்மா, ஏடுபட்ட பையன் அவன் கைய முறிச்சு அடுப்புல வைக்க என்னம்மா என்ன கீழே தள்ளி விட்டுட்டான். விளங்க மாட்டான், நாசமா போறவன். தமர, உன் மூஞ்சிக்கு என்ன பியூட்டி கிரீம் தடவிட்டு இருக்கியா? உங்க மூஞ்சி முகரையும் பாருங்க. நானும் அந்த ரவுடி பையன் என்ன கீழே தள்ளி விட்டதுல என் மூஞ்சி லேசா வீங்கி போச்சு. ரொம்ப வலிக்குதேன்னு மருந்து போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்குதோ? ராஸ்கல்ஸ், என்ன தைரியம் உங்களுக்கு? நான் நினைச்சிருந்தா அவங்கள அங்கே பின்னி எடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, அவனுக்கு 4 பேர் வந்துட்டானுங்க. இல்லனா என்ன பண்ணிருப்ப? கிழிச்சிருப்பியா? பேச்சு முத்துனே. ஆக்சுவலா என்னோட ஃபைட்டிங் டெக்னிக் எப்படின்னா 1 by 1 அடிக்கிறது. ஆனா என்ன பண்றது, குரூப்பா வந்துட்டானுங்க. அதான் சும்மா விட்டேன். பட் நோட் பண்ணிருக்கேன். எத்தனை பேர் வந்தாங்கண்ணா? பேச்சு முத்துனே, இவனுங்க மட்டும் எனக்கு மார்க்கெட்ல தனியா கிடைச்சாங்க, எல்லாரையும் பிச்சு எடுத்துருவோம்ல. நீங்க உங்க வாயை மூடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை பிச்சை எடுத்துருவேன். வந்து என்ன வீடு அமைதியா இருக்கு, திக்காலிக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கீங்க. எப்பா அந்த கொடுமையை கூத்தையும் ஏப்பா கேக்குறீங்க? உங்க மக மேல ஒரு ரவுடி பையன் கைய வச்சு விட்டான். என்னது, கை வச்சுட்டானுங்களா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி விபரீதமா இல்ல மாமா. அந்த ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ தாமரை நடு ஹால்ல வச்சு பெரிய டைலாக் எல்லாம் பேசினா அவங்க கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான். ரவுடிங்களா?
யாரு? அந்த கூத்தையும் கொடுமையும் ஏன்டா கேக்குற பூபதி? அந்த கண்மணியோட அண்ணங்காரன் எவ்வளோ ஒரு சிரிக்க கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாக்காரன் நம்ம வீட்டுக்கு ரவுடி பசங்களை அனுப்பி கண்மணி எங்கன்னு கேட்டு எங்களை அடிச்சது மட்டும் இல்லாம கத்திய காட்டி வெறும் மிரட்டிட்டான்டா. என்னது அநியாயமா இருக்கு? அவன் எவ்வளவு அழைச்சிட்டு போனா நமக்கு என்ன? நம்ம வீட்டுக்கு எதுக்கு ரவுடிங்க வரணும்? அதுதான் மாமா நானும் கேக்குறேன். அதேதான் மாமா நானும் கேக்குறேன். ஏமா கண்மணி ஒன்னதான் வேண்டான்னுட்டு உன் புருஷன் இன்னொருத்த கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டால, நீயும் உன் புருஷன் வேண்டான்னு உன் வீட்டுல தானே போய் உட்கார்ந்த. இப்ப என்ன கழுதைக்கு இங்க வந்து நிக்கிற? உன் அண்ணங்காரன் எவ்வளையோ இழுத்துட்டு போனதுக்கு எங்களை என்னடி பண்ண சொல்ற? அதானே செலியன் பையன் எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு அவன் வீட்டுக்குள்ள போய் ரவுடிங்க கலாட்டா பண்ணோம். எப்படி என் மாமனார் வீட்டுக்குள்ள வந்து ரவுடி செட்ட பண்ணலாம்? பாவம் என் வைஃப் தாமரை, அவளை அந்த ரவுடி போய் கீழே தள்ளி விட்டப்போ என் மனசு அப்படியே வெடிச்சு போச்சு தெரியுமா? மாப்பிள்ள சொல்றது சரிதான். இந்த பாரு, உன் சங்காத்தமே வேண்டாம், உன் குடும்பத்தாரோட சங்காத்தமே வேண்டாம்னு தானே நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். அந்த கலையரசு என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கு பிடிச்சது தருத்திரியம். அதுக்கப்புறம் அந்த அடிவு போலீஸ் அழைச்சி வந்துகிட்டு இருந்தா அதுக்கு இப்போ ரவுடி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் யாரால? உன்னாலையும் உன் குடும்பத்தாராலையும் தானே. என் பொண்டாட்டி ஒரு அரலூசு. சரி, அவதான் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கலாமா? உனக்கு அறிவில்ல? ஐயோ, இது என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா? இந்த டயலாக் இப்பதான் கேட்டேனே. நான் தான் சொன்னேன். இப்ப என்ன? கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னமோ அந்த கண்மணி நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி ஆளாளுக்கு லூசு திறமை நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? அப்பா நீங்களுமா? கண்மணிலையா? அட டேய், என்ன மன்னிச்சறா. அட ஏண்டா உங்க ஆத்தாவும் அந்த பொண்ணு அடிக்கிற கூத்துல என் தலைக்குள்ள அப்படியே பறக்கிற மாதிரி. உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங். உங்களை இன்பேஷண்ட் ஆக்கி செயின்ல கட்டி விடுறா. உங்களுக்கு மாத்திரை கொடுத்து கவுன்சிலிங்ல சரி பண்ணிட்டு அவுட் பேஷண்ட் ஆக்கலாம். எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மனோதத்துவ நிபுணரா இருக்காரு. அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாக்கலாம். சும்மா இருக்க நீங்க. கத்தி பேசுனா பைத்தியம் முத்தி போச்சுன்னு அர்த்தம். என்னங்க குசுகுசுன்னு பேச்சு? ஒண்ணு இல்ல மாமா. ஏப்பா அவங்கள வெட்டி தரமா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ரவுடி பையன் வந்து என்ன கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஒருத்த கத்திய காட்டி என் நாக்கு அறுத்துருவேன்னு வேற சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் யாருப்பா காரணம்? யார் காரணம்? நீ தான் சொல்லணும். அது கண்மணி சிரிக்குதா காரணம். அம்மாக்கு உரிமை இருக்கு, அதனால அம்மா இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த கண்மணி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அதெல்லாம் சரிதான். ஆனா என்னப்பா ஆனா உனக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இனிமேல் அந்த கண்மணி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. என்னச்சவங்களோ ஏச்சவங்களோ எனக்கு தெரியாது. ஏப்பா அவங்க வீட்டுல இழுத்துட்டு போறது என்ன புது விஷயமா? இவா வீட்டுல ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு ஓடுவாங்க. அதுக்காக நான் கண்ணை விட்டு அடி வாங்க முடியாது. எவனோ அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ எனக்கு வர ஆத்திரத்து தள்ளி விடுங்க. சும்மாவே கத்துவா. ஆமா, தாமரை சொல்றதுதான் சரி. கண்மணி இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் போறேன். என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எங்கப்பா போறீங்க? மேல போங்கப்பா. ஐயோ, ஒரே குழப்படியா இருக்குடா. நான் போறேன். இந்த போங்க. அண்ணே, மாமாக்கு என்னாச்சு? அண்ணே, போற போக்க பார்த்த வீட்டுல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. நம்ம உஷாரா இருக்கணும். வாங்க வாங்க. ஏய், என்ன தனியா விட்டு போறியே? நான் சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்டீங்கல்ல? நான் சொன்ன ஒரு இடத்தையும் விடாதீங்க. சரிண்ணே. ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்டே விடாதீங்க, ரயில்வே ஸ்டேஷனையும் விடாதீங்க. சரிண்ணே. அந்த செயின் போட்டோ உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குண்ணே. எல்லாரும் பாத்துட்டீங்களா? அந்த பயலை பிடிச்சி என் பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட சேருங்க. சரிண்ணே. பத்திரமா கொண்டு வந்து சேருங்க. கிளம்பு. ஓகேண்ணே. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. வரேண்ணே. வச்சு வாங்கடா போலாம். போயிட்டாளே. நான் என் பொண்ணு உயிரோட பறி கொடுத்துட்டேனே. என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த படுப்பவி நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். நிறுத்து. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? பொம்பளை புள்ளைய பொத்தி வளர்த்துருக்கணும். அவளை துள்ள விட்டாச்சு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? என்னங்க போலீஸ் வராங்க. வாங்க. நித்யானந்தன். உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார். சார், டிஎஸ்பி சார் ஸ்பெஷலாக சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை சிட்டி லிமிட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்லையும் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் மேரேஜ் பண்ணவே முடியாது. எங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ மீறி அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தகவல் வந்துடும்.
தேங்க்யூ சார். சார் அவங்க சிட்டியை விட்டு வெளியூர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த பையனோட மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா சார்? இருக்கு சார். அந்த நம்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். அவங்களுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணா அவங்களுக்கு எந்த ஏரியா டவர்லேருந்து மொபைலுக்கு சிக்னல் போகுதுன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படி முடியுமா சார்? முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க செங்கற்பட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணா அந்த ஏரியா டவர்லேருந்து தான் அவங்க மொபைலுக்கு சிக்னல் போகும். ஸோ அந்த சிக்னலை வச்சு தான் அவங்க இருக்கிற இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையனோட மொபைல் நம்பர் கொடுங்க சார். இதுல செழியன் நம்பர் இருக்கு 9841186655. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். செழியன் போன் அடிச்சிட்டு இருக்க எடு. ஏய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், போன் அடிச்சிட்டு இருக்க எடு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க, போனை எடு. எடுக்கிறோம் போனை. பயமா இருக்கு கவிதா. ஒருவேளை உங்க அப்பா ஃபோன் பண்றாரோ இல்ல எங்க வீட்ல யாரோ ஃபோன் பண்றாங்களோ? ஏன் இப்படி லூஸ் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க? அவங்க 2 பேர் மட்டும் தான் ஃபோன் பண்ணுமா? ஏன் வேற யாரும் ஃபோன் பண்ண கூடாதா? ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்க போது எடு. எடுன்னு சொல்றேன்ல, எடு. எடுக்கலாங்கறியா? இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, முதல்ல எடு. எடு செழியன். ஹலோ சொல்ல எடு. ஹலோ. ஏண்டா அறிவு கட்டவனே, போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்டா? சாரி தா. நீங்க வேற ஏன் திட்டுங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சரி நிதானமா நான் சொல்றதை கேளு. இந்த கவிதாவோட அப்பா போலீஸ் கெலிசுன்னு ஏக அமக்கலம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, அப்புறம் உங்க செல்போன்ல இருந்து வர டவரை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்போ நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆமாண்டா, அது காட்டுற சிக்னலை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாமா. அதனால உடனே உங்க 2 பேரோட செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சரிதா, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இருடா இரு, பதட்டப்படாத. நீ ஆஃப் பண்ணி வச்சுட்டா நான் எப்படி கான்டாக்ட் பண்றது? ஆமா, இப்போ என்ன பண்றது? எல்லாத்தையும் நான் சொல்லணும், நீ சுயமா யோசிக்காத. உன் ஃப்ரெண்டு மோகன் இருக்கான்ல, அவன் நம்பரை கொடு, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். அத்தை, நீங்க வேற என்ன திரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல அவன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருடா. சொல்லுடா. 9440207881. சரி, இதுதான் நம்பர். இனிமேல் கூப்பிடுறதா அந்த நம்பர் கூப்பிடுங்க. உடனே உங்க 2 பேரோட போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நான் மொபைல் ஆஃப் பண்ணிடுறேன். ஏய் என்ன சொன்னாங்க அத்தை? முதல்ல போனை கொடு. நான் என் போனை கொண்டு வரல. அது ஏதா பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை. ஃபோன்ல இருந்து சிக்னல் எந்த டவர்மோ வருதுங்கிறத வச்சு நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களாம். உங்க அப்பாவும் போலீஸும் அந்த மியூச்சுவல் தான் இருக்காங்க. அப்பா, நல்ல ஒரு தைரியசாலியானவனா தான் நான் லவ் பண்ணிருக்கேன். பெருமையா இருக்கு. சரி, எவ்ரி half an hour பிபி செக் பண்ணுங்க. எவ்ரி 10 minutes பல்ஸ் செக் பண்ணுங்க. ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஏதாவது தேவைப்பட்டா இன்டர்காம்ல கூப்பிடுங்க, நான் வரேன். வாமா. டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியாடுவாங்கல்ல, ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்கம்மா, படிச்ச பொண்ணுங்க, தைரியமா இருக்க வேண்டாம். அம்மாக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்.